கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அன்பு இப்ப வரைக்குமே கதவை திறந்து வெளியே வராதது கண்மணிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கு. உடனே கண்மணியோட சித்தப்பா வராங்க. என்னம்மா கண்மணி, இவ்வளோ நேரம் முடிச்சிட்டு இருக்க, என்னமாச்சின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. 5 மணிக்கெல்லாம் ஹோட்டலுக்கு நீ போறவ, இப்படி முடிச்சிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் சித்தப்பா இவ்வளோ லேட்டு? இல்லைம்மா பஸ்ஸு வரல, அதுதான். சரி, என்ன விஷயமா சொல்லுன்றாங்க. சித்தப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே சொல்கிறாங்க. கண்மணி, என்ன விஷயமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், சொல்லுமா கண்மணின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம கண்மணி இல்லை சித்தப்பா, அன்பு காலையில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரல, வீடு பூட்டினது பூட்டப்படியே இருக்கு, வெளியவும் வரல. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல, நீங்கள் எதுக்கும் போயிட்டு பாருங்க, டோரை தட்டி பாருங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இவ்வளோதானம்மா, இப்போவே போயிட்டு காலிங் பெல் அழுத்தி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா கண்மணியோட சித்தப்பா போகிறாங்க. கண்மணியோட சித்தப்பா போயிட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. அப்போ கூட அன்பு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கறதில்ல. டோரை தட்டிட்டு இருக்காங்க, அப்பயும் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கறதில்ல. ஐயோ சித்தப்பா, என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்காக இவர் கதவு திறக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் ஒருத்தர் வராங்க. அவங்க ஐயோ, இவரோட காலிங் பெல் அழுத்தினாவே இவர் பயங்கரமா கோவப்படுவாரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி இல்ல, அவர் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு முறை கூட வெளியே வரவே இல்லை, அவர் உள்ளே இருக்காருன்னு சொன்னதும் சரி, அந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு, அங்கிருந்து பார்த்தா ஹாலு பெட்ரூமு எல்லாமே தெரியும், நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த ஆள் ஓடி ஐயோ, அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு கண்மணிக்கும் பதறி போகுது. உடனே கண்மணியோட சித்தப்பா கதவு உடைக்கிறாங்க. அன்பு அன்புன்னு சொல்லிட்டு கண்மணி போயிட்டு அன்புவை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கண்மணி கிட்ட அன்பு எதுவுமே பேசுறதில்ல. அன்பு ரொம்பவே கான்சியஸ் இல்லாம அன்கான்சியஸ்ல இருக்காரு. இது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டோம் நம்ம கண்மணி இருக்காங்க. உடனே என்ன சத்தம் சொல்லிட்டு தேன்மொழி காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி பார்க்குறாங்க. அன்பு அன்கான்சியஸ்ல இருக்கிறத பார்த்ததும் பதறி போறாங்க. தண்ணி எடுத்துட்டு தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சாலுமே அன்பு எந்த ஒரு ரியாக்ட் இல்லாம அன்பு பாட்டுக்கு அமைதியே இருக்காங்க. தேன்மொழி ஆட்டோவை பொடி, அவரை தூக்கிட்டு போலன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி சொல்ல உடனே தேன்மொழி ஆட்டோவை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததும் ஆட்டோவில் ஏற்றி போயிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு சுத்தமா சுயநினைவு இல்லாம இருக்காங்க. ஆட்டோக்காரரா அந்த பக்கம் இந்த பக்கம் போக அன்பு கீழே விழ போக அந்த மாதிரி வராங்க. உடனே கண்மணி பதறி போயிட்டு அண்ணா கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா போங்க, அவரு கீழே இது விழுந்துட போறாருன்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் பதற, அன்பு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க. அன்பு என்ன பண்ணாலுமே அன்புவுக்கு சுத்தமாவே மெமரி இருக்கிறதே கிடையாது. இப்ப ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல 2-3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் இதுக்கு மேல போக முடியுமான்னு தெரியல, இவங்க சண்டையை முடிச்சாதாம்மா இங்கிருந்தே போக முடியும்னு சொல்றாங்க. உடனே கண்மணி அங்க இருக்கவங்க கிட்ட போயிட்டு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க சண்டை போடுறதா இருந்தா அப்புறம் போட்டுக்கோங்க, இப்ப ஒருத்தரோட உயிரை காப்பாற்றணும், தயவு செஞ்சு வழி விடுங்க, உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்குவங்க, ப்ளீஸ் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு கண்மணி ரோட டிராஃபிக்கை கிளியர் பண்றாங்க. அன்பு ஹாஸ்பிட்டலையும் எடுத்துட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. இப்ப கண்மணிக்கு என்ன பண்றதுன்னே புரியாம ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ காவேரி சொல்றாங்க, என்னாச்சு அன்பு தம்பி, நல்லதா இருந்தாரு, திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கா நடக்கல, நடக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தேன்மொழி கண்மணியை மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வராங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா அவரோட உயிரை காப்பாத்துறது ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கும். அவருக்கு புகை எல்லாமே போயிட்டு அலர்ஜி ஆயிட்டு லங்ஸ் எல்லாமே ரொம்பவே டேமேஜ் பண்ணிருக்கு, ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்குன்னு நல்லா சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இதை கேட்ட கண்மணி நினைச்சு பாக்குறாங்க. அன்பு அடுப்பு விறகுல செஞ்சது அன்புக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கல. வெயில் இது எல்லாமே அன்புக்கு ஒத்துக்காம அன்பு கண்மணி கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா கண்மணி நீங்க பணக்காரங்க, ஏசில இருந்து பழகினவங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசி அனுப்பியிருப்பாங்க. இதை நினைச்சு கண்மணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே தேன்மொழி கண்மணியானதா அன்பு சருக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்றாங்க. படுபாவி, அவர் எப்படி வளர்ந்தவரடி, அவரை போயிட்டு இப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்க, அடுப்புல சமைக்க வச்சிருக்க, நீ நல்லா இருப்பியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் அமைதியா இருக்க. திடீர்னு நர்ஸ் ஓடி டாக்டர் டாக்டர்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே கண்மணி என்னாச்சு, எதுக்காக திரும்ப டாக்டர் கூப்பிடுறீங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு மூச்சு போய் வருது, அது இல்லாம ஹார்ட் பீட் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது குறையுது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ, இப்பதானே நல்லா இருக்கிறதா சொன்னீங்க, திடீர்னு இப்படி சொல்றீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க.
குழப்பத்துல இருக்கும்போது உடனே டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்த கண்மணிக்கு ஐயையோ! என்ன இது? அன்புவுக்கு இப்படி மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபீல் பண்ண, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவரோட படம் போட்ட மாரி ஒரு பிக் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கண்மணி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய முட்டாள்தனத்தால தான் அன்புக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன ஆனாலுமே என்னுடைய அம்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நான் இருந்த ஈகோவால என்னால தான் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அவர தயவு செஞ்சு காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி அழுது வேண்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அன்புக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப கண்மணி கதறி அழுந்து அவங்க தவற உணர்ந்து என் அன்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் வருத்தமா அழுதுட்டு இருக்க. அன்புவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுய நினைவு வந்துடுது. இப்ப டாக்டர் வந்து அன்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்பு இப்ப நல்லாவே இருக்காரு. நல்லாவே ரிகவர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப அன்பு கண் முழிச்சு பார்த்தா டாக்டர் மட்டும்தான் இருக்காங்க. டாக்டர் இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அன்புவாவே கேக்குறாங்க. உங்களுடைய ஒய்ஃப் தான் அன்பு உங்களை கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. இல்லைன்னா நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு சொல்ல, உடனே நம்ம அன்பு வந்து கண் முழிச்சு பார்த்தா நம்ம கண்மணியை தான் தேடிட்டு இருக்காங்க. கண்மணி அங்க இருக்கிறதுக்கு இல்ல. ஆனா நம்மளுடைய காவேரி வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னதும், தயவு செஞ்சு கண்மணி பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சிடுங்க. அவ ஏதோ ஒரு கோவத்தினாலையும் முட்டாள்தனத்தினாலையும் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டான். அதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க நல்லா இருக்கீங்கல்லன்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடனே கண்மணி அழுதுகிட்டே ஓடி வராங்க அன்பு கிட்ட. அன்புவை பார்த்ததும் அன்புவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. அன்பு உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிட்டு இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அன்பு, என்னை இப்படி கொஞ்ச நேரத்துல பயம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து நடந்த சண்டை எதுவுமே எதை பத்தியுமே நினைக்காம அன்புவை கட்டி பிடிச்சி அல்ல. உடனே அன்பு வந்து கண்மணி எனக்கு தான் எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க, நான் நல்லா இருக்கேன் கண்மணி, எதை நினைச்சு நீ வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே நம்ம கண்மணிக்கும் சரி அன்புக்கும் சரி பழைய விஷயம் ஞாபகம் வந்ததும் ரெண்டு பேருமே தள்ளி போயிடுறாங்க. இப்ப நம்ம கண்மணி வந்து இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களால முடியலன்னு சொல்லியும் நான் உங்க பேச்சை கேட்காம நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. உடனே அதுக்கு அன்பு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க சூழல் நீங்க எப்படி இருக்கணும்ன்றது நீங்க முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட வந்து நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்காக ப்ரிஸ்கிரைப் எல்லாமே கொடுக்குறாங்க. அதில் வந்து அன்பு கண்டிப்பாக மெடிசனை ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஃபுட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், சுகர் உள்ள பொருள் எதுவுமே எடுத்துக்க கூடாது, விளையாட்டுக்கு கூட எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கண்டிஷனாக வந்து சொல்கிறாங்க. நீங்க தானே அவரோட ஒய்ஃப்னு சொல்லி கேட்க, உடனே கண்மணி ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. உடனே நம்ம அன்பு வந்து சிரிக்க, கண்மணி அதுக்கு எந்த ரியாக்டும் பண்றதில்ல, இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் இதெல்லாம் சரியா கொடுங்கன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அடுத்த நாள் வந்து நேரா அன்பு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. உடனே கண்மணி வந்து உங்களுக்கு அங்கவே ஓகேவா, இல்ல நீங்க இங்க வரீங்களான்னு சொல்லி கேட்க, காவேரி வந்து மாப்பிள்ள உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு, உடம்பு ரிகவர் ஆகுற வரையுமாவது இங்க இருங்கன்னு சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ல இருக்க யாருக்குமே எங்களுடைய உறவு பத்தி எதுவும் தெரியாது, அப்படி இருக்கட்டும் நான் டேப்லெட்டு சாப்பிட்ற விஷயம் தானே, ஏன்னா நான் கேர் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்து அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆகவும் விட மாட்டேன், எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீருங்க, உங்களுக்கு டேப்லெட்ல இருந்து ப்ரிஸ்கிரைப் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நான் எடுத்துட்டு வருவேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்ல இதை கேட்டு அன்புக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்ப அன்புவும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி கிட்ட அன்பு நடந்துகிட்ட விதம் எல்லாமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. காவேரி அந்த இடத்துக்கு வராங்க. வாங்க அத்தை உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா மாப்பிள்ள உடம்புன்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்ல, எதுக்காக மாப்பிள்ள என்கிட்ட நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்காக நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்ல என்னுடைய பாட்டி உங்களை அப்படி ஒரு விஷயம் சொல்லி பேசியிருக்க கூடாது, அதனால தானே கண்மணி வந்து கோவப்பட்டா. இப்ப என் அம்மாவை யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை பேசினா
அந்த இடத்துல நானா இருந்திருந்தாலுமே அந்த ஒரு வேலையை தானே செஞ்சிருப்பேன். அது தானே கண்மணி செஞ்சா. அதையே நான் தப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப அன்பு சொல்ல, மாப்பிள்ள நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாத்த முடியாது. இன்னைக்கு நடக்க போறத என்ன பண்ணணுமோ அதை பாருங்க. விடுங்க மாப்பிள்ள. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் கடைசி ஆசை என்ன தெரியுமா? நீங்களும் சரி, கண்மணியும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம 100 வருஷம் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். உங்க 2 பேருக்கு நடுவுல வெண்ணிலா வரணும்னு நினைக்கிறா. அவள நீங்க துரத்தி அடிச்சுட்டு, அவளுடைய பிளான் எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டு, நீங்க சந்தோஷமா இருந்தா, அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்மணி வராங்க. கண்மணி அன்புக்கு தேவையான சூப், வெஜ் சூப்லேருந்து அன்புக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்ததும் அன்புக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போ கண்மணி டேப்லெட் கொடுக்கறது, அன்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்பு கண்மணியோட மனசு மாறிடுச்சு போல. அதனால தான் என்கிட்ட இப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சிவகாமி வராங்க. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம காவேரி சொல்லியிருப்பாங்க. சிவகாமி, அன்பு அன்பு உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. உடனே நம்ம அன்பு மா என்னம்மா இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அன்பு, உன் உடம்பு முடியாம இருக்கு, இப்படிப்பட்ட நேரத்துல ஏன் எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கே, என்னடா விஷயம் அன்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவத்துல காவேரி வராங்க. காவேரி என்ன சிவகாமி, உன்னுடைய புள்ள எங்க இருக்கான், என்ன ஏதுன்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம நீ பாட்டுக்கு உன் மாமியார் கூட சந்தோஷமா இருக்கியா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? மாப்பிள்ளை வெளியே வர வரேன்னு சொல்லிட்டு காவேரி கோவமா கேட்க, என்னை என்ன பண்ண சொல்றடி? நான் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணேன், அன்பு இங்க இருக்க சொல்லி எவ்வளவோ சொன்னேன். ஆனா அன்பு இல்லம்மா, இந்த வெளியில இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்பு கிளம்பி போயிட்டான். என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டுலாம் இருக்காங்க. நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி தான் அன்பும் சரி, கண்மணியும் சரி இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படன்னு காவேரி சொன்னதும் உடனே கண்மணி இல்ல, அவருக்கு இப்போ உடம்பு முடியாம இருக்கு, நான் ஆஸ் எ ஃப்ரெண்டா நான் அவரை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டு கண்மணி சொல்ல, இதை கேட்டது எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. இன்க்ளூடிங் அன்பு முதல் கொண்டு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அன்பும் சரி, என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை என்னால மறக்கணும்னு நினைச்சா கூட என்னால மறக்க முடியல. அவர் மேல நான் உயிரே வச்சிருந்தேன். எதுக்காகவும் யாருக்காகவும் நான் அவரை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஆனா அவர் எல்லார் முன்னாடியும் என்னையும் என் மான மரியாதையை விட்டு கொடுத்துட்டாரு. இனி அந்த நம்பிக்கை எனக்கு வருமான்னு கேட்டா அது வராது. அவரை நல்லபடியா பார்த்துப்பேன், நல்லா கவனிச்சுப்பேன். ஆனா அது எல்லாமே மனைவியே கிடையாது, ஃப்ரெண்டா மட்டும்தான் எல்லாமே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இதை கேட்ட காவேரி என்னடி பேசிட்டு இருக்க, மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழியை பாருனா, அதை விட்டுட்டு ஏதோ தெரியாம கோவத்துல நீ 4 வார்த்தை பேசின, மாப்பிள்ளை ஏதோ 4 வார்த்தை பேசினாரு, அந்த சண்டை அத்தோட முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல கண்மணி. அவங்க லைஃபை அவங்கவுங்க பார்க்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருந்தாலுமே அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கண்மணி படுறது கிடையாது. இப்போ உடனே அதுக்கு நம்ம அன்பு சொல்றாங்க, சரி என்ன நினைக்கணும்னு இருக்கோ அதை நடக்கட்டும், கண்மணிக்கு எது விருப்பமோ அதுபடியே இருக்கட்டும். எப்ப என்ன கண்மணி மனசார ஏத்துக்கிட்டு என்ன புருஷன் சொல்றாளோ அது வரைக்கும் யாருக்குமே இந்த உண்மை தெரிய போறது கிடையாது. நான் பண்ணது தப்பு தான், நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன மாதிரியே கண்மணியும் மனசு மாறணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. கண்மணிக்கு எப்ப என்னை ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப அவ ஏத்துக்கிட்டும். என் பாட்டியோட பேச்சை கேட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமா நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு ஒட்டு மொத்தமாவே கம்ப்ளீட்டாவே மாறிட்டாங்க. ஏன்னா கண்மணி அந்த அளவுக்கு அழுதது இது எல்லாமே என்னது அன்கான்சியஸ்ல இருந்தாலுமே அன்புக்கு அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் கண்மணி பேசினது, கண்மணி கேரிங்கா நடந்துகிட்டது, இது எல்லாமே அன்புக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. எனக்காக எனக்கு எப்ப உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் என் உயிரை காப்பாத்துறதுக்கு முதல் ஆளா வர்றதே கண்மணி தான். அப்படிப்பட்டவளை நான் இப்படி கேவலப்படுத்தி தீட்டிட்டேன், அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்பு ஒட்டுமொத்தமாவே கண்மணி பக்கம் திரும்பிட்டாங்க. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் ராஜேஸ்வரி பாட்டிக்கோ வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சா என்ன நிலைமையில இவங்க இருப்பாங்கன்றது தெரியல. இப்ப நம்ம அன்பு சொல்லிடுறாங்க, கண்மணியோட மனசு மாறுற வரைக்கும் நான் கண்மணி கூட தான் இருப்பேன், எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிவகாமி, கண்மணி நீ என் பையன் கூட இருக்கன்ற நம்பிக்கையில அவனை விட்டுட்டு போறேன்,
நல்லபடியா அவனை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிட்டு போக கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு அன்புவை ரொம்பவே கேர் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அன்புவோட மனசு மாறினபடியும் கண்மணியோட மனசும் மாறுமா? அன்பு கண்மணி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா? வெண்ணிலாவுக்கு அன்பு கண்மணியும் சேர்ந்து சரியான பாடம் கத்து கொடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.